ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட் ஒரு ஹை வோல்டேஜை நோக்கி போக போகுது நம்ம மகாநதி அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கு. கொஞ்ச நாளாக இல்லை, ரொம்ப நாளாகவே நம்ம விஜய்னால அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஒழுங்காக பார்த்துக்க முடியல. பிகாஸ் இங்கே நடக்கிற ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஈவன் ஆஃபீஸ் சைட் கூட அதிகமாக போகல. ரேராக தான் வந்து இங்கே வீக்காக இந்த ஹவுஸ்க்கு வந்த பிறகு கூட ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்தாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போகாமல் ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் அங்கே வர கால்ஸை கூட இவங்களால வந்து கரெக்டாக ப்ராப்பராக அட்டன் பண்ணி அங்கே என்ன நடந்துக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்காம தான் இருக்காங்க. ஸோ ஃபைனலி இன்னைக்கு மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸுமே வந்து என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் மெயினாக வந்திருக்காங்க போல். ஏன்னா அதில் ரகு அப்படின்ற பர்சன் வந்துட்டு சைட்டில் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஐயப்பன் கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சைட் இன்ஜினியர்ஸ்க்கும் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டைமுக்கு நம்மளால வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்க முடியாது போலன்னு ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க. பட் கரெக்டாக வந்து அவங்க ப்ராப்ளமை சொல்கிறதுக்குள்ளேயே வீட்டில் இருந்து கால் வந்து இந்த மாதிரி பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு சொல்ல ரெண்டு பேரும் அதை கேட்காம நம்ம வீக்கா வந்தாங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அப்கமிங் அடிக்கடி நமக்கு ஆஃபீஸ் சீன் இன்னும் 2 நாள் நம்ம காவேரி வந்து அங்கே போன மாதிரி சீன்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு ரீசன் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க எப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறாங்க. சைட்டில் ஏதாவது புது வில்லன் யாராவது இறக்கிருக்காங்களா என்னன்றது நமக்கு தெரியல. பட் கண்டிப்பாக ஏதாவது சுவாரஸ்யமாக மூவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இப்போதைக்கு வீட்டில் போகிற ப்ராப்ளம் வந்து நர்மதா கிட்ட கிருஷ்ணா தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்த சித்தப்பா தப்பா சொல்லி அதை பெருசாக்கிட்டாரு. ஈவன் நம்ம வீக்கா அங்கே போன பிறகு விஜய் வந்து இந்த மாதிரி எதுவும் பெருசாக நடக்கல, அந்த மாதிரி நடந்துச்சு, பட் அவன் தப்பான இன்டென்ஷனில் பண்ணலாம் அப்படியே ஏதாவது சொல்லுவாங்கன்னு தான் நினச்சேன். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து கங்கை போனதுமே நர்மதா கிட்ட நாங்கள் கேட்டுட்டோம், ஆமான்னு சொல்லிட்டா அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லவே காவேரிக்குமே ரொம்ப கோவம் வந்து இன்னைக்கு ரொம்ப கோவமாக அடிக்க போயிட்டாங்க கிருஷ்ணாவை. ஈவன் அவங்க போகும்போது நமக்கு தான் பயமா இருக்கு, வயிற்றுக்குள்ள பாப்பா இருக்கு, பத்திரம் அப்படின்ற மாதிரி. ஃபைனலாக அவங்க எடுத்த டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம், எங்களுக்கு காசு கூட அப்புறம் தான், பட் இப்படி ஒரு பழியோட நாங்கள் இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு முத்தமலர் சொல்ல. ஸோ இதுக்கு ஒரே சொல்யூஷன், இப்போதைக்கு நீங்கள் வீட்டை விட்டு போக வேணாம், பட் இங்கேருந்து போயிட்டு அவுட் ஹவுஸில் ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு ஃபைனலி விஜய் வாயாலே சொல்லிட்டாரு. இதை தான் நாங்கள் ஸ்டார்டிங்லேயே எதிர்பார்த்தோம் நடக்கும்னு சொல்லிட்டு, பட் ஃபைனலி இப்போ நடந்துருச்சு. இனிமேல் இந்த புது ஃபேமிலி வந்து அவுட் ஹவுஸில் ஸ்டே பண்ண போகிறாங்க. அண்ட் மேபி விஜய் வந்துட்டு இங்கே கிருஷ்ணா வீட்டில் இருந்தால் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ற காரணத்தினால கூட அவர் ஆஃபீஸ் கொண்டு போகிறாரோ என்னமோ. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் நாளைக்கு எபிசோடோட ப்ரிவியூ வந்து அடடா ஒரே அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸா இருக்கே அப்படின்ற மொமெண்ட் தான். நம்ம காவேரியோடைய சாரி ஒயிட் வித் ஸ்கை ப்ளூ வேற லெவல் கியூட். அண்ட் விஜயோட வாய்ஸ்ல கூட ஒரு குட்டி சேஞ்ச் இருந்துச்சு. கோல்டு இருக்கா மாதிரி ஒரிஜினல் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்க்கு அங்கே கோல்டு இருக்கு போல. இதுவே இந்த பனிக்காலம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த கோல்டு மூக்கடைப்பெல்லாம் நிறைய பேருக்கு காமனாகவே வந்துடும். ஸோ அந்த இஷ்யூவை வந்து நமக்கு எபிசோடாகவே அவங்க வச்சிருக்காங்க. பிகாஸ் விஜய் ஆவி பிடிக்க உள்ள காவேரியும் சேர்ந்து நம்ம கேஷு பேபியும் சேர்ந்து 3 பேரா வந்து ஆவி பிடிக்க போறாங்க நாளைக்கு எபிசோட்ல. புதுசா ஏதாச்சும் ப்ரோமோ வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் பார்த்தோன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.